இப்போ எங்கள் தலைவருடைய தலைமையில் ம். வருகின்ற 22ஆம் தேதி ம். மதுரையில் இதை எதிர்த்து ம். இந்த விளக்குல போய் விளக்கு தூண்னு சொல்லி ஏற்ற போகிறோம்ன்றாங்கல்ல, ஆமா. அதை எதிர்த்து கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைவர் தலைமையில் ம். எங்கள் மதுரை மாநகரில் நடக்குது. ஓகே. இது சம்பந்தமா தான் நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்குல்ல சார்? நீதிபதியே தப்பாக சொல்றாரு. ம். நீதிபதியே வந்து ஒரு சங்கிதான் அவர், சாமிநாதன். இப்போ வேற நீதிபதி கிட்ட அந்த வழக்கு போயிருக்கு. எந்த நீதிபதிகிட்ட போனாலும் கூட இனி வந்து தீர்ப்பு சரியாக கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ மோடி அரசாங்கமே வந்து வந்து செக் பண்ணிட்டு அது வந்து தியோரைட் ஸ்டேஷன் தான், அது சர்வே கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ம். சர்வே சர்வே கல்லில் போய் எவனும் விளக்கு ஏற்ற முடியாது. கரெக்டாக. அப்புறம் இன்னைக்கு சர்வே கல் ஏற்றுறான்ட்டு நாளைக்கு ஊரில் இருக்கிற விளம்பரக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மைல்கல் இருக்குது பாருங்க, மைல்கல்லாம் விளக்கு ஏற்றுனா என்ன பண்ணுறது? ஒரு படத்தில் டைலாக் இருக்குது, மைல்கல்ல வந்துக்கிட்டு பண்ணுவாங்க, சாமியுமே கும்பிடுவாங்க. துண்டை கட்டிட்டு போனவனே ஒருத்தர் துண்டை கட்டிட்டு போயிடுவாங்க, வந்து சாமி நினச்சி பார்த்துருக்கீங்களா பழைய படம் ஒன்று, அது மாதிரி பரட்டுவாங்க. அதனால் இறைவன் வந்து எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறாரு. கடவுள்ன்றது எல்லாத்துலேயும் பறந்துருக்காரு. கடவுள் குறிப்பாக இன்னொரு கடவுளை போய் பிரச்சனை பண்ணி தான் அங்கே போய் இருக்கக்கூடியவர் அல்ல முருகன்.